Hi friends, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை துவையல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்து போட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நான் இப்போது அதுக்காக வந்துட்டு ஒரு கட்டு வல்லாரைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு நாட்டு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 7-8 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க. 4-5 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வத்தல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வானொலியில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயிலில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்துட்டு வற்றல் மிளகு எல்லாமே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகி வந்துருச்சுங்க. இது நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே ஆயில்லையே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சவந்து வர்ற வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு வதங்கி வந்த பின்ன நாட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு வதக்கலாம். இதோடு சேர்த்து கூட வந்துட்டு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடுங்க. நான் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதக்கும் போது அதோட சேர்த்து உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். நமக்கு நேரமாக கொஞ்சம் மிச்சமாகும். உப்பு சேர்த்து வச்சுங்க. நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்த பின்ன வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அறுத்து வச்சுருக்க வல்லாரைக்கீரையை வந்து ஆட் பண்ணிடுவோம். நான் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு பீஸாக நறுக்கி வச்சுட்டேன். சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்குவோங்க. இந்த வல்லாரைக்கீரை வந்து நம்மளோட ஞாபக சக்திக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுக்கலாம். இட்லி, தோசை, சாதத்துக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கின பின்னே நான் வந்துட்டு கோகனட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நான் ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருந்த கோகனட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து சூடாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். ஆற வச்சு பின்னே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தாளிப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போ அந்த வானொலியை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதில் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான பின்னே நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு துவையலோடு வந்து ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள், வல்லாரைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.